பல பேர் சொல்லு நம்ம தலைவர் தானே தில்லு எதையும் தாண்டி தாவுற வயசு மாறுவோம் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றுவோம் மாறுவோம் 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 மாற்றுவோம் மாறுவோம் பின்னாடி இருக்கவங்களுக்கு பார்க்கணும். கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு நிக்காம பின்னாடி வாங்க. எங்களுக்கு இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு கொஞ்சம் வீத லீடர்ஸ் மிக சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற ஜான்ரவிய மீனவ கிராமத்தில் சிறந்தாங்க வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒருவருக்காக வாழ்த்து தெரிவித்தால் அது தன்னந்தனியாக போய்விடும். அண்ணாமலை என்ற ஒரு திருவண்ணாமலை, அண்ணாமலை ஆண்டு கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை நாதர் போல இந்த அண்ணாமலையை அனைவரும் சுற்று இன்னைக்கு வாங்கி கொடுக்கல. அவங்களுக்கான வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்காக எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கோம். அந்த ஏழை மீனவர் கொஞ்சம் இருக்காங்க. எல்லா மீனவர்களையும் கண்டிப்பான முறையில் நீங்க தத்தெடுத்து இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்களுக்கு நல்லதுங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் இங்கே தொண்டர்கள் அனைவரும் மிக சிறப்பாக இந்த கடற்கரையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளோட இயக்கத்தின் தலைவர் வந்ததுல மழையே பெஞ்சு அவங்களை வரவேற்கிறது. நீங்க எல்லாரும் ஆரவாரத்தோடு அவங்களை வரவேற்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெயில்ல இந்த கூட்டத்தை எப்படி நடத்துவாங்க? ஆனா மழை வந்து இயற்கையாகவே. இப்போது உங்கள் முன் நமது தலைவர் அண்ணாமலைக்கு அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல காரியம் செய்து முடித்த பின்பு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் வருவது சகஜம்தான். இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல, வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல காலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த பீச் எல்லாம் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு சுத்தமான அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் நல்ல விஷயத்தை செய்து முடித்த பிறகு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்காக வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரவாயில்லைங்க, தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, என்னோட மேடையில் இருக்கக்கூடிய என்னோட மேடையில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் அண்ணன் கணேசன் அவர்கள், அருமை சகோதரர் சக்தி கார்த்திகேயன் அவர்கள், முத்தவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சந்தான செல்வம் அவர்கள், மிக முக்கியமாக சாமி விவேகானந்தா நகர், மேட்டுப்பட்டி, மாதவ நகர காலனி, முத்திரை நகர், திரேஸ்புரம், இந்த எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாம் காலையிலிருந்து இந்த பகுதியில் ஒரு சுத்தமான ஆரோக்கியமான ஒரு கடற்கரையை உருவாக்குவதற்காக நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு காலையில நம்முடைய கன்னியாகுமரியில 8:30 மணிக்கு ஆரம்பித்த நம்முடைய இந்த சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வு, அதன் பிறகு உபரி, அதன் பிறகு குலசேகரப்பட்டினம், இப்ப நாம திரேஸ்புரம் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீதலீடர்ஸ் அமைப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்து குமரிமுனையிலிருந்து தூத்துக்குடி வரை 175 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கடற்கரையை அடுத்த 365 நாள்ல சுத்தம் செய்து மக்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு அதை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் அருமை சொந்தங்களே, ஆரம்பித்தவங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, அடுத்த 365 நாட்களும் இந்த பகுதியில இந்தியாவில் இது போன்ற ஒரு கடற்கரை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லோரும் இணைந்து இதை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் திரேஸ்புரத்தில் ஊர் மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஏற்கனவே இருந்த ஒரு ஊர் பொது ஒரு பயன்பாட்டு தளத்தை அவர்களுக்காக சின்ன சின்ன ரிப்பேரை எல்லாம் செய்து மறுபடியும் மக்களுக்கு வீதலீடர் சார்பாக மறுபடியும் கொடுத்திருக்கிறோம். திரேஸ்புரத்தில்
கழிப்பறை 6 கழிப்பறை கட்டி கொடுத்து அதையும் மக்கள் பயன்பாட்டுக்காக இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பாக 6 கழிப்பறையை கூட மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாம் கொடுத்திருக்கின்றோம். அதுவும் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்திருக்கின்றோம். இதுல பங்கேற்ற எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களை இங்கதான் இருக்குது அண்ணே, எல்லாம் மக்கள் பொதுமக்கள் நீங்களே சேர்ந்து திறந்து வைங்கண்ணே. இல்ல 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 எல்லாரும் சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்து திறந்து வைங்க ஸ்ரீ ஆதி முனீஸ்வரர் திருக்கோவிலுடைய திருமண மண்டபம் சீரமைக்கப்பட்டு ஊர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். நாம் இன்று ஆரம்பிப்பது அறம் செய்ய விரும்பு ஒரு சின்ன வேலையை ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால அன்பு சொந்தங்களே, நாம நம்முடைய நோக்கம் எல்லாம் மக்கள் இயக்கம் நோக்கம் எல்லாம் மக்களுக்கு நம்முடைய செயலின் மூலமாக அன்பை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நம்மால மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும், வேற எதுவும் நடக்கக்கூடாது என்பதிலும் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய மீனவ சொந்தங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மலையில் நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, ரொம்ப நேரம் பேசினா தவறா போயிடும். மறுபடியும் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு பிரேஸ்புரத்துக்கு இந்த பகுதிக்கு நம்ம வரத்தான் போறோம். இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இது 365 நாளும் பல நிகழ்வுகள் நாம் எடுக்கணும். இதை முன்னின்று நடத்திய நம்முடைய தலைவர்கள் எல்லோருக்கும் மீதிலிட சார்பாக முன்னின்று நடத்திய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய நன்றிக்கா. முன்னின்று நடத்திய நம்முடைய ஜான் ரவி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சத்யசீலன் அவர்களுக்கும் நம்முடைய எழுத்தாளர் ஐயா ரைட்டர் பிரபாகரன் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சந்தான செல்வம் அவர்களுக்கும் ஐயா ஊர் தலைவராக இருக்கிறாங்க. காலையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் அதே நேரத்தில் நம்முடைய மீடியா நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் காலையிலிருந்து பெரிய அளவில் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கன்னா, நம்முடைய மாநாடு தூத்துக்குடி இந்த பகுதியில் நடக்கத்தான் இருக்கு. அன்னைக்கு நம்ம அரசியல் பேசுவோம், இன்னைக்கு அது வேண்டாம். இன்னைக்கு நாம செய்திருப்பதெல்லாம் மக்களுக்கு நம்முடைய நாம் அதை எடுத்து செய்வோம். அடுத்த 365 நாட்களும் களத்தில் இருப்போம். குறிப்பா இந்த கடற்கரை எல்லாம் சுத்தம் பண்ணுவோம். இந்த மாதம் சுற்றுச்சூழல் மாதம், மரம் வைக்கணும், 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மரம் வைக்கணும். வெப்ப சூழ்நிலை நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். ஆல்ரெடி அண்ணன் கையில மரம் வச்சிருக்கிறாங்க, அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதை விட பெரிய பாக்கியம் கிடைக்க முடியாதுங்க. செய்த வேலைக்கு கூலியாக வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கு. அதனால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றிங்க. நன்றிக்கா, ரொம்ப நன்றி. அந்த பாப்பா மட்டும் முன்னாடி வாங்க. நன்றிக்கா, அந்த பாப்பா முன்னாடி விடுங்க. பாப்பா முன்னாடி வாங்க. அங்க நீங்க சர்டிபிகேட் எடுக்காதீங்க, நடந்துரும். Please.